ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜூஸ் ஐட்டம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸில் என்னங்க புதுசு அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. நான் என்னென்ன பொருள்லாம் செய்கிறேன்ற பாருங்க. என்னோட ஜூஸ் எப்பவுமே வித்தியாசமாக தான் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னென்ன சேர்க்குறேன், அதில் என்னென்ன வந்து சாப்பிடும்போது என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது நான் சேர்த்து சொல்கிறேன். வாங்க இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் வந்து 2 எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, லெமன் எடுத்துக்கிறோம். லெமன் வந்து தோலோடு தாங்க எடுக்கணும். அதுலேயும் ஒரு சின்ன 1/4 துண்டு அளவுக்கு எடுத்தால் போதும். அப்படியே எடுத்துக்கணும். இதில் வந்து ஜூஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் தோலோடு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா வெள்ளரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளரிக்காய் வந்து டெய்லி நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கல்லீரலுக்கு கழிவு எல்லாமே வெளில வந்துடும். நல்லா பசி எடுக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த பசி எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். டைஜஸ்ட்டுக்காக இந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து வெத்தலையை வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே வந்து அந்த பொருளையே வந்து அழிச்சிட்டாங்க. ஆனால் இதில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதை வந்து குழந்தை இல்லாதவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 21 டேஸ் நீங்கள் எடுத்திங்கனாவே அந்த கர்ப்பப்பையில் உள்ள அழுக்கு எல்லாம் வெளில வந்துடும். நல்லா வந்து உங்களோட டைஜஷன் ஃபுல்லாக சூப்பராக ஆகிடும். நல்லா பசி எடுக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. இது இல்லாமல் இன்னும் 2 பொருள் என்ன சேர்க்குறேன்றதை பாருங்கள். ஏன் இதெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்னா, நெல்லிக்காய் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தீங்க அப்படின்னு நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் நீங்கள் ஜூஸாக எடுக்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும். அந்த ட்ரைனஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த பொருள் வெள்ளரிக்காய் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து அடுத்து என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கருவேப்பிலை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து பிளாக்காக இருக்கும், கருமையாகவே இருக்கும். உங்களோட நரமுடி வந்து வரவே வராது. அப்புறம் முருங்கைக்கீரையே நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பச்சையாக எடுத்து ஜூஸாக குடிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் குடிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து மோஷன் ப்ராப்ளம், அதாவது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும், பேதி ஆகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் வந்து நல்லது தான். உங்கள் உடலில் இருக்க கழிவு இவெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு உங்கள் கல்லீரல்லையும் உங்கள் குடல்லையும் இருந்த கழிவு எல்லாமே வந்து அந்த கீரையை வந்து இது வந்து நரம்பில் இருக்க கழிவு கூட வெளில எடுக்கும். அதனால் இது சாப்பிடும்போது கண்டிப்பாக பேதி ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பேதி ஆகும். அது வந்து போகிறது நல்லது தான். அது மாதிரி போச்சு அப்படின்னா உங்கள் குடல் நல்லா சுத்தமாயிரும். சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற பொருளில் உள்ள அயன் வந்து ஈஸியாக உங்கள் குடல் வந்து அப்சார்ப் பண்ணும். அதனால் முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸு இப்படி எடுத்து பாருங்கள், உங்கள் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஒரு 2 நாள்லேயே அந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் உணருவீங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு ஜூஸாக எடுக்க போகிறேன். இந்த ஜூஸ் தான் வந்து நான் காலைல டெய்லியும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது. இப்போ இந்த ஜூஸோட நானும் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு வீடியோவாக போடலான் இருக்கேன். டெய்லியும் இன்றைக்கி டே ஃபஸ்ட்டில் இந்த ஜூஸ் வந்து நான் எடுக்கிறேன். நாளையிலேருந்து அந்த வெயிட் காமிச்சு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வெயிட் குறையுது, என்னென்ன ஃபுட்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸு, உங்களோட தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கும் சொல்லுங்கள். இப்போ இந்த ஜூஸ் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அடுத்து முருங்கைக்கீரை, லெமன், இஞ்சி, நெல்லிக்காய், வெத்தலை வந்து நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. வெள்ளரி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான். அரைச்சிட்டு நான் ஜூஸை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் சக்கை. இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் மாட்டுக்கு வந்து தண்ணி எதை ஊற்றுறீங்க அப்படின்னா அதில் போட்டுருங்க. அதுக்கும் வந்து நல்லது. பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, குடிக்க போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், என்ன பண்ணுறது, குடிச்சு தான் ஆகணும். நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னா நம்ம சில கஷ்டத்தெலாம் தாங்கி தான் ஆகணும். சில பேர் இதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மோர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது மாதிரி கலந்து குடிங்க. ஆனால் மோர் கலக்கும் போது உங்கள் வெயிட் லாஸ் கொஞ்சம் லேட்டாகும். ட்ரையாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் ஈஸியாக நடக்கும். அது குடிக்கிறேன். டெய்லி நீங்களும் எடுத்து பாருங்கள். எடுத்துகிட்டு எப்படி உங்களோட உடம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் நிறைய ஜூஸ் ரெசிபிஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவேன். தேங்க்யூ.